குரு, சுக்கிரன், சனி 3 கிரகங்கள் சேரும் பொழுது என்ன கூட்டு பலன்கள் என்று சாராவளி என்னும் நூல் 1300 வருடங்களுக்கு முன் எழுதப்பட்ட பழமையான நூல் சொல்லுது. குரு, சுக்கிரன் இருவரும் நல்லவர்கள். பகை கொண்டவர்களாக இருந்தாலும் அந்த இருவர்களும் சேர்ந்து சனியுடன் சேரும் பொழுது சனியினால் அவர்கள் கெட்டு போவதில்லை. குரு, சுக்கிரனும் கெட்டு போக மாட்டாங்க. ஆனால் அந்த குரு, சுக்கிரன் சேர்ந்து சனியுடன் சேரும் பொழுது சனியுடைய நல்ல பழக்கங்களை கொஞ்சம் தூக்கி விடுவாங்க. இப்போ அதனுடைய பலன் என்ன சொல்கிறாங்கன்னா, சாராவணியில் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர் ஆனால் மற்றவர்களால் போற்றக்கூடிய அரசர் ஆவார். நல்லா கவனிக்கணும். சனி தாழ்ந்த குலத்தில் பிறந்ததாக சொல்லப்பட்டாலும் இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அந்த சனியுடன் சேரும் பொழுது அந்த சனியை சற்றே உயர்த்தி எல்லாராலும் மற்றவர்களால் போற்றக்கூடிய ஒரு அரசனாக மாறுவார். அரசன்னா மிகப்பெரிய அரசன் கிடையாது, ஒரு குழுவுக்கு அரசன், தலைவர், சங்கத் தலைவர். அப்படி ஒரு நிலையை கொண்டு வருவார் சனிக்கு. இப்போ இந்த கூட்டு பலனில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, குரு சுக்கிரன் சேர்ந்தாலே ஆபத்து என்பதெல்லாம் கிடையாது. அவர்கள் நல்லவர்கள் 2 பேர், பகை கொண்டவர்களாக இருந்தாலும் நல்லவர்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு தீய சனியுடன் சேர்ந்தால் கூட அவனுக்கு இருக்கக்கூடிய நல்ல பலனை தூக்கி விடுவாங்க. இதுதானே உண்மை. 2 நல்லவர்கள் போய் ஒருத்தன்ட்ட கெட்டவன்ட்ட சேர்ந்தால் அவனால் இவங்க கெட்டு போவாங்களா? கிடையாது. அந்த நல்லவர்கள் 2 பேருமே போகும்போது அந்த தீயவன் இருக்கான் இல்லையா, அவன் ஓரளவுக்கு நல்லவனாக தான் மாறுவான். இதை புத்தருடைய கதையிலே பார்க்கலாம். புத்தர்கிட்ட ஒருத்தர் ஒரு கொலைகாரன் தலையை சீவ வருவான். அப்போ புத்தர் என்ன சொல்வார்னா, நான் சொல்கிற ஒரு காரியத்தை மட்டும் செய். என்ன? அங்கே இருக்கிற அந்த கிளையில் இருக்கிற ஒரே ஒரு இலையை மட்டும் பறிச்சுட்டு வான்னுவார். அந்த கொலைகாரன் போய் இலையை பறிச்சுட்டு வந்துடுவான். அப்புறம் புத்தர் சொல்வார், அந்த இலையை மீண்டும் போய் ஒட்டி வச்சுட்டு வான்னுவார். அவனால் முடியாது, முழிப்பான். அப்போ புத்தர் சொன்னார், ஒரு உயிரை எடுப்பது எளிது, ஆனால் அந்த உயிரை மீண்டும் சேர்ப்பது கடினம்னுவார். அந்த கொலைகாரன் அப்பயே அவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டான், அவர்கிட்ட சீடராக மாறிட்டான், புத்தர்கிட்ட சீடராக மாறிட்டான். இப்போது சனிங்கிறது அந்த கொலைகாரன், புத்தர் என்பவர் குரு சுக்கிரன். இவர் போய் சேர்ந்து கொலைக்காரனோட போய் கொலைக்காரனாக மாறலை, அந்த கொலைக்காரனையே ஒரு நல்லவனாக மாற்றிட்டார். இது ஒரு எளிய கதையாக சொல்லி புரிய வைக்கிறேன். எனவே குரு சுக்கிரன் சேர்ந்து சனியுடன் சேர்ந்தால் கெட்டு போக மாட்டாங்க, அந்த சனியையே கொஞ்சம் வலுவாக தான் மாற்றுவாங்க. எனவே இந்த பலன்கள் அவங்க சொல்லும் பொழுது மிகுதியான நற்குணமுடையவர்கள் என்று தான் சொல்லப்படுது.